இப்போ நீங்களாம் எங்கெங்க முட்டை வாங்குறீங்க? நான் எங்கே முட்டை வாங்குறேன்? பக்கத்தில் இருக்கக்கூடிய மளிகை கடையில் தான் வாங்குவேன். அப்படி இல்லைன்னா நான்வெஜ் வாங்குற இடத்துல முட்டை ட்ரேவாக வச்சுருப்பாங்க. ஒரு ட்ரேவை வாங்கிட்டு வந்துடுவோம். ட்ரேவாக வாங்கினா 30 முட்டை வாங்குகிறோம். அதோட காஸ்ட் விலை கொஞ்சம் ஒரு 50% குறைவாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ட்ரேவாக வாங்கி யூஸ் பண்ணுறது வழக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். நேற்று முட்டை சாப்பிட்டால் கேன்சர் வரும் அப்படிங்கிற அந்த நியூஸை எல்லாருமே படிச்சிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். நிறைய பேர் இந்த நியூஸை கண்டு பயந்து இருக்கிறீங்க. என்ன டாக்டர், இனிமேல் முட்டை சாப்பிட்றத மொத்தமாக நிறுத்திடலாமா? குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கலாமா? சர்க்கரை நோய் இருந்தால் கொடுக்கலாமா? ரத்த கொதிப்பு இருந்தால் கொடுக்கலாமா? இல்லை இனிமேல் இதெல்லாம் ஸ்டாப் பண்ணிடலாமா வேண்டாமா அப்படிங்கிற கேள்வி பலருக்கு வந்திருக்கு. சில பேர் எனக்கு டவுட்டும் கேட்டிருந்தீங்க. இன்னைக்கான வீடியோல இந்த செய்தியை குறித்த ஆழமான புரிதலையும் முட்டைக்கும் இப்ப வந்திருக்கக்கூடிய இந்த கான்ட்ரவர்சிக்கும் உள்ள சம்பந்தத்தையும் நடுநிலைத்தன்மையோட சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். முடிஞ்ச அளவு வாங்க விஷயம் என்ன அப்படிங்கறத ஒன்னொன்னா பார்ப்போம். முதல் விஷயமே நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, அது என்ன, முட்டையில அவங்க கண்டுபிடிச்ச அந்த கெமிக்கல் ஏதோ இருக்குன்னு சொல்றாங்களே, அதுக்கு வரலாறு நம்ம தெரிஞ்சுக்கணும். கால்நடை மருத்துவத்துல ஃபியூரசோலிடோன், நைட்ரோஃபியூரசோன் போன்ற ஆன்டிபயாட்டிக் மருந்துகள் ரொம்ப ஃபேமஸ், ரொம்ப பாப்புலர். ஏன் அப்படின்னா, எப்படி மனுஷனுக்கு சளி பிடிச்சா அதுக்கு நம்ம ஆன்டிபயாட்டிக் மருந்து மாத்திரைகள் கொடுக்குறோமோ, அதே மாதிரி கால்நடைகளுக்கும் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, குறிப்பா கோழிக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரலாம், டயரியா வரலாம், யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன், சிறுநீர் பாதையில் தொற்று ஏற்படலாம், பலவிதமான தொற்று கிருமிகள் உருவாகலாம். அப்படிங்கிறதுனால இந்த நைட்ரோஃபியூரான் வகையை சேர்ந்த கால்நடை ஆன்டிபயோட்டிக் மருந்துகளை தீவனத்துல கலந்துருவாங்க. அந்த தீவனத்தை சாப்பிட்டு வளரக்கூடிய கோழிகள் அவ்வளவு சீக்கிரம் நோய் தொற்றுக்கு உள்ளாகிறது கிடையாது. மேலும் அந்த கோழிகள் இடக்கூடிய முட்டையோட குவாலிட்டி நல்லா இருக்கு, நல்லா எக்கு வெயிட், முட்டையோட வெயிட் அதிகமாக இருக்கு, முட்டையோட ஓடு அதோட கனம் அதிகமாக இருக்கு. இதனால முட்டை பல இடங்களுக்கு எடுத்துட்டு போய் நம்ம வியாபாரம் பண்ணக்கூடிய வகையில் முட்டை நல்லா தாங்கவும் செய்து திடமாகவும் இருக்கு. அப்படிங்கிறதுனால இது ரொம்ப ஃபேமஸா பயன்படுத்தக்கூடிய ஒரு மருந்தா இருக்கு. ஆனா காலப்போக்கில் என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, போக போக தான் தெரிஞ்சிச்சு, தீவனத்துல பயன்படுத்தின அந்த கால்நடை தீவன மருந்து அப்படிங்கிறது முட்டையோட மஞ்சள் கரு, முட்டையோட வெள்ளைக்கரு, முட்டையோட ஓடு எல்லா இடத்துலையுமே அதோட எச்சங்கள்னு சொல்லக்கூடிய ஆன்டிபயாட்டிக் மருந்து வேலை செஞ்ச பின்னாடி உருவாகக்கூடிய சில சின்ன சின்ன மெட்டபோலைட்டுகள், AOZ அப்படிங்கிறது இப்போ சொன்ன மெட்டபோலைட், இதெல்லாம் முட்டைக்குள்ளாரியே தங்கிடுது. முட்டையை நீங்க வேக வச்ச பின்னாண்டியும் இந்த ஆன்டிபயாட்டிக்கோட மிச்ச மீதி எச்சங்கள் இன்னும் ஒட்டிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது ஆய்வுல தெரிய வருது. இவ்வளோ தூரம் முட்டையை வேக வச்ச பின்னாடி கூட இது உள்ளாரியே இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறதுனால அதை குறித்து மேலும் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது தெரிஞ்ச திடுக்கிடும் விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஆன்டிபயாட்டிக் ரெசிடியூ ஒரு முட்டை 2 முட்டை இல்லை, தொடர்ந்து நம்ம எடுத்துக்கிட்டே வந்தோம் அப்படின்னா நாளடைவில் அது மரபணுவை கூட பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கேன்சர் போன்ற புற்றுநோய்கள் வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க. அதனால் என்ன பண்ணாங்க, நைட்ரோஃபியூரான் வகை மருந்துகளை தடை பண்ணினாங்க ஆல் டுகெதர். அதாவது யூரோப்பியன் யூனியன் இந்த மாதிரி உலகம் முழுக்கவே பல கைட்லைன்ஸ்லேயும் இந்த மருந்து சுத்தமாக இனிமேல் பயன்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு முழுமையாக தடை பண்ணாங்க. இந்தியாவும் தடை பண்ணியிருக்கிறாங்க. இப்போது வெளிநாடுல ஒரு விஷயத்தை தடை பண்ணும்போது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க அப்படிங்கிறது மக்களாகிய உங்களுக்கும் எனக்கும் தெரியும். இந்த சூழ்நிலையில தான் ஒரு கம்பெனி வந்துச்சு. இந்த கம்பெனி என்ன சொல்லுச்சு, நாங்கள் மிகவும் தரமான முட்டையை உங்களுக்கு நாங்கள் தரோம் அப்படிங்கிறது தான் இந்த கம்பெனி சொன்ன செய்தி. எந்த வகையில் தரமான முட்டை? நாங்கள் கொடுக்கக்கூடிய முட்டை பியூரான முட்டை அப்படிங்கிறாங்க. இந்த கம்பெனி குர்காவூன், முக்கியமாக வட இந்தியாவில் ஹெட் குவார்ட்டர்ஸ் அமைச்சு மெட்ரோ நகரங்கள் டெல்லி, பெங்களூரு, ஹைதராபாத், சென்னை, மும்பை போன்ற இடங்கள்ல தான் மெயினாக இந்த முட்டைகள் கிடைக்குது. இன்னைக்கு நாம் சாப்பிட்ற முட்டையோட ரேட்டு 6 ரூபாயிலேருந்து 7 ரூபா வரைக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கம்பெனியோட முட்டைகள் 15 ரூபா ஒரு முட்டை. ஸோ ஏன் இந்த அளவுக்கு காஸ்ட்லி? எப்படி ஒரு சென்ட் பாட்டில் வாங்கினா கூட ஒரு 20 ரூபா 30 ரூபாய்க்கும் கிடைக்கும், 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபாய்க்கும் கிடைக்கும். ஏன்? தரம் பயங்கரமா இருக்கு அப்படின்னு சொல்றோம். எல்லா பொருள்களையுமே லோ குவாலிட்டி இருக்கு, ஹை குவாலிட்டி இருக்குல்ல, அதே மாதிரி எங்க முட்டை மிகவும் தரமானது, ஹை குவாலிட்டி. ஏன்னா இதுல எந்த விதமான கலப்படமும் கிடையாது. டைரக்டா நாங்க விவசாயிகள்கிட்ட நாங்களே ஃபீடு கொடுத்து நாங்களே தரமான முட்டைகளை கொடுக்குறோம். அதில் எந்த விதமான தடை செய்யப்பட்ட மருந்துகளும் இருக்காதுன்னு
அஷ்யூரிட்டி கொடுத்து மக்களிடையே விளம்பரப்படுத்தி இந்த முட்டையை கொடுக்குறாங்க. அதனால மக்களும் விரும்பி வாங்கக்கூடிய ஒரு விஷயமா இந்த முட்டைகள் இருக்கு. சரிங்களா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த கம்பெனி ஏன் அதிக விலைக்கு முட்டையை விற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்னு, அவங்களோட தாரக மந்திரமே வந்து பியூரிட்டி தான். அப்படிங்கும்போது அவங்க முட்டையை எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கிறாங்க. அந்த முட்டையில தான் வந்து இருந்திருக்கு இந்த மருந்தோட எச்சங்கள். அந்த எச்சங்கள் எவ்வளோ இருக்கு அப்படின்னா, பொதுவாக வந்து மற்ற உலக நாடுகளில் 0 தான் இருக்கணும், அதாவது சுத்தமாக இருக்கக்கூடாது. ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த ரூலில் ஒரு மாற்றம் இருக்குது. 1 அப்படிங்கிற நம்பருக்கு குறைவாக இருக்கணும் அப்படிங்கிறது இந்தியாவை பொறுத்த வரைக்கும். இப்போ முட்டையை டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது, இந்த கம்பெனியோட முட்டையை எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அது வந்து 1க்கு கீழே தான் இருக்குது. 0.73 to 0.74 அப்படிங்கிற அளவில் தான் இருக்குது. அதனால் கம்பெனி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் வந்து கரெக்டான அளவில் தான் மெயின்டைன் பண்ணுறோம், எங்கள் முட்டையில் இருக்கக்கூடிய இந்த ஆன்டிபயாட்டிக்கோட எச்சங்கள் அப்படிங்கிறது குறைவாக தான் இருக்குது அப்படின்னு அவங்க இப்போ டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி, இப்போ மேட்ருக்கு வருவோம். ஃபர்ஸ்ட்டு, ஏன் நம்ம ஊரில் வந்து 1 மைக்ரோகிராமுக்கு கீழே அந்த எச்சங்கள் இருக்கலாம் அப்படிங்கிற அந்த வரைமுறை இருக்குது அப்படின்னா தடுக்கவே முடியாது அப்படிங்கிறது தான் காரணம். அவங்க சொல்கிற காரணம், FSSAI சொல்கிற காரணம், மண் மாசுபாடு அடைஞ்சிருக்கலாம், கண்டாமினேட்டட் சாயில், தண்ணீர் மாசுபாடு அடைஞ்சிருக்கலாம், தண்ணீர்ல இருந்து ஒரு வேளை வரலாம், மற்ற கால்நடைகளுக்கு கொடுக்கக்கூடிய தீவனம் இதிலிருந்து வரலாம், குறிப்பா இயற்கையாகவே நம்ம சுற்றுப்புற சூழ்நிலைகள்ல இருந்து வரலாம் அப்படிங்கிற ஒரு சாத்தியக்கூறு இருக்கிறதுனால தான் அந்த 1க்கு கீழே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக கம்பெனி என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த பாருங்க, இது வந்து நாங்க வந்து ஒருவேளை உண்மையிலேயே யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, அந்த ஆன்டிபயோட்டிக்லாம் யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா அதோட அளவு அப்படிங்கிறது 10க்கு மேல இருக்கும். 10ல இருந்து 100 மைக்ரோகிராம் வரைக்கும் கண்டிப்பா இருக்கும். ஒருவேளை டைரக்டா யூஸ் பண்ணோம் அப்படின்னா, நாங்கள் அப்படி யூஸ் பண்ண கிடையாது. இது நம்ம இந்திய தரக்கட்டுப்பாடு சொல்ற மாதிரி வேற வகையில தான் உள்ள வந்துருச்சு முட்டைக்குள்ளார. நாங்க எதுவும் அதை யூஸ் பண்ணல. எங்களோட தாரக மந்திரமே இதுதான், பியூரான முட்டை கொடுக்கறது எங்களோட தாரக மந்திரமே. அப்படிங்கும்போது நாங்க இதை பண்ணுவோமா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. இப்போ இன்னும் இதற்கான விடை நம்மளுக்கு கிடைக்கல. இதுக்கு மேல ஆழமா நம்ம போகக்கூடிய சாத்தியமும் இல்லை. இது இனிமே கவர்மெண்ட் கம்பெனி லெவல்ல அவங்க டீல் பண்ண போறாங்க. இப்போ நம்ம பிரச்சனைக்கு வருவோம். நம்ம மார்க்கெட்டில் இப்போ நீங்களாம் எங்கெங்க முட்டை வாங்குறீங்க? நான் எங்கே முட்டை வாங்குறேன்? பக்கத்தில் இருக்கக்கூடிய மளிகை கடையில் தான் வாங்குவேன். அப்படி இல்லைன்னா வந்து நான்வெஜ் வாங்குற இடத்துல வந்து முட்டை ட்ரேவாக வச்சுருப்பாங்க. ஒரு ட்ரேவாக வாங்கிட்டு வந்துடுவோம். ட்ரேவாக வாங்கினா 30 முட்டை வாங்குகிறோம். அதோட காஸ்ட் விலை கொஞ்சம் ஒரு 50% குறைவாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ட்ரேவாக வாங்கி யூஸ் பண்ணுறது வழக்கம். அது மாதிரி தான் நீங்களும் பண்ணிகிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாம் யாராவது ஹை குவாலிட்டி முட்டை வேணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து 15 ரூபா கொடுத்து முட்டை வாங்குற குரூப் யாராவது இங்கே இருக்கீங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. நான் வாங்குறது கிடையாது, முதல் விஷயம். ரெண்டாவது, இப்போ இந்த ஹை குவாலிட்டி முட்டையிலேயே வந்து இந்த கேன்சர் வருவதற்கான ஆன்டிபயாட்டிக் மருந்துகள் இருக்கு, அதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. சாத்தியக்கூறு இல்லை, ஒரு கொஞ்சமாக இருக்கு அப்படிங்கிறதே நம்மளுக்கு தெரியும் போது, இப்போ நம்ம கடையில் பக்கத்தில் வாங்குற இடத்துல இந்த மாதிரி ஆன்டிபயாட்டிக் மருந்துகள் அதோட எச்சங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா? இப்போ நான் சாப்பிட்ற முட்டையில் இருக்கா? அதுதான் இப்போ பேசிக் கொஸ்டின். அதை தான் இப்போ நம்ம டீல் பண்ண போகிறோம். இப்போது எந்த விதமான பிராண்டு நேமும் போடாமல் நான் வாங்கக்கூடிய முட்டையில் வந்து கண்டிப்பாக வந்து என்ன வேணால் நடந்திருக்கலாம். இல்லீகலாக யாராவது ஆன்டிபயோட்டிக் மருந்துகள் யூஸ் பண்ணியிருக்கலாம். இந்த முட்டையில் தரக்கட்டுப்பாடு பண்ணக்கூடிய சாத்தியம் அப்படிங்கிறது ரொம்ப குறைவு தான். டெஸ்டிங் எதுவும் பண்ணியிருக்க மாட்டாங்க. குவாலிட்டி கண்ட்ரோல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மினிமல். நம்ம ஊரில் ஸ்டோரேஜ் கண்டிஷன்ஸ் எப்படி அதை ஸ்டோர் பண்ணி நம்ம கைக்கு கொண்டு வந்து சேர்த்துறாங்க அப்படிங்கிறது முதற்கொண்டு எதுவுமே வந்து நம்மளால கரெக்டாக சொல்ல முடியாது இல்லையா? என்னால் அது வந்து ஒரு 100% உறுதித்தன்மையோட இப்போ நான் சாப்பிட்ற முட்டையில் வந்து எதுவுமே இருக்காது அப்படின்னு சொல்ல வாய்ப்பே இல்லாமல் போயிடுச்சு. ஆனாலுமே கூட முட்டைங்கிறது ஒரு அத்தியாவசியமான ஊட்டச்சத்து கொண்ட ஒரு உணவு அப்படிங்கிறதுனால இதை வந்து ஒரு நாளைக்கு 1 அப்படிங்கிற வகையில் எடுக்கும்போது ஈவன் குழந்தைகளோ பெரியவர்களோ இந்த வல்னரபிள் குரூப்னு சொல்கிறோம் இல்லையா, இம்யூனிட்டி எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கக்கூடிய குரூப்பில் கூட 1 அப்படிங்கிறது, அதுவும் வேக வைக்கப்பட்டு நல்லா பாயில் பண்ணப்பட்ட எக்கில் இந்த பிரச்சனை குறைவு தான். என்னோட பர்சனல் ஒப்பீனியனாக நான் சொல்கிறது, நான் கண்டிப்பாக முட்டையை யூஸ் பண்ண தான் போகிறேன். ஏன் அப்படின்னா இன்றைக்கி எத்தனையோ காய்கறிகள், எத்தனையோ விஷயங்கள் நம்ம சாப்பிட்ற உணவு எல்லாமே, நீங்கள் சொல்கிறீங்களா நான் எந்த காய்கறி சொன்னாலும் இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன டாக்டர் காய்கறி கிடைக்குது, அது வந்து பூச்சிக்கொல்லி மருந்துகள் வந்து பெஸ்டிசைடு வந்து அதில் கலந்துருக்கலாம்,
கீரைகள் யூஸ் பண்ணுறீங்களா, அதுவும் எந்த தரமான கீரையாக கிடைக்கிது, பூச்சிக்கொல்லி தாக்கத்துலேருந்து பாதுகாக்க அந்த கீரைகளையும் பாதுகாக்க மருந்து அடிக்கப்படுது. அரிசி கூட பாலிஸ்ட் அரிசி தான். எதை எடுத்துக்கிட்டிங்கனாலும் அதில் வந்து ஒரு பிரச்சனை இருக்க தான் செய்யுது. அதுக்காக நம்ம சோறு சாப்பிடாமல் இருக்க முடியுமா, சாப்பாடு சாப்பிடாமல் எதையுமே சாப்பிடாமல் இருக்க முடியுமா? முடியாது. எல்லாத்தையும் நம்ம சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். அப்படி சாப்பிட்டுட்டு இருக்க சூழ்நிலையில் நம்ம சத்து குறைவு, கலப்படமும் அதிகம் அப்படிங்கிற உணவை தேர்ந்தெடுப்பீங்களா, இல்லை சத்து அதிகம் கலப்படமும் அதிகம் அப்படிங்கிற உணவை தேர்ந்தெடுப்பீங்களா? முட்டையை பொறுத்த வரைக்கும் சத்து அதிகம் கலப்படமும் அதிகம் அப்படின்னு வச்சுக்குவோம். மற்ற உணவுகளும் இருக்குது. இப்போது பல விதமான சத்து குறைவான உணவுகள் இருக்குது. முட்டையை விட சத்து குறைவான உணவுகள் தான் மற்ற வெஜிடேரியன் உணவுகள் எல்லாமே. அப்படிங்கும்போது அது சத்து குறைவு, ஆனால் அதுலேயும் பிரச்சனை இருக்குது. அப்போ ரெண்டில் எதை தேர்ந்தெடுப்பீங்க? வலது கையில் இருக்கக்கூடிய சத்து அதிகம் இருந்தாலும் கலப்படம் அதிகம் அப்படிங்கிறத தானே தேர்ந்தெடுப்பீங்க. அதே கான்செப்ட் தாங்க நான் சொல்கிறது. சாப்பிடாமல் இருக்க முடியாது. நம்ம சாப்பிடக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது சத்துள்ளதாக இருக்கட்டும், கொஞ்சம் குறைவாக எடுத்துக்குவோம். சரிங்க, நம்மளால் முடிஞ்ச விஷயம் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வாங்குகிற முட்டையை நல்லா பாயில் பண்ணணுங்க. யாரும் ஆஃப் பாயிலாக சாப்பிடாதீங்க. முடிஞ்ச அளவு நல்லா பாயில் பண்ணிட்டீங்கன்னா ஓரளவு தடுக்கலாம். வாங்கின முட்டையை இப்போ பெரும்பாலும் நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறதில்ல, ஆனால் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறது சேஃபுங்க. அது இன்னும் கொஞ்சம் பிரச்சனையை குறைக்கும். அப்படிங்கிறதுனால ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா ஸ்டோர் பண்ண பாருங்கள். முடிஞ்சளவு வாங்கும்போதே ஃப்ரெஷ்ஷான முட்டையை வாங்குங்க. எந்த இடத்துல அதிகமான முட்டை விற்குதோ ரூம் ஃபுல்லாக அடுக்கி வச்சுருப்பாங்க அட்டையாக. அடுத்த நாள் பார்த்தா அந்த ரூம் ஃபுல்லாக இருக்கக்கூடிய அட்டை பாக்ஸ் எல்லாமே காணாமல் போயிருக்கும். அந்த அளவுக்கு எங்கே வேகமாக சேல்ஸ் ஆகுதோ அந்த இடத்துல வாங்கினீங்கன்னா இன்னும் பெட்டர். ஏன்னா வந்து ஃப்ரெஷ்ஷான முட்டை, பிரச்சனைகள் கம்மியாக இருக்கும், நம்ம யூஸ் பண்ணலாம். முட்டை வந்து ஒரு டேமேஜாக இருக்குது, கிராக் ஆகிருக்கு, ப்ராப்ளம் வெளியவே தெரியுது அப்படின்னா அந்த முட்டையை யூஸ் பண்ணாதீங்க. நல்லா பாயில் பண்ணும்போது, நல்லா அவிக்கும் போது, வேக வைக்கும்போது அதில் இருக்கக்கூடிய பல கெட்ட விஷயங்கள் அப்படியே அழிஞ்சு போயிடுதுங்க. அதனால் பயப்படாமல் நம்ம நல்லா குக் பண்ணி சாப்பிடலாம். இல்லை டாக்டர் எனக்கெல்லாம் பயமாக இருக்குது, நோ எனக்கு வந்து புற்றுநோய் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இன்னும் ஹைஃபையான முட்டை வகைக்கு போகலாம், காஸ்ட்லியானது. அப்படி இல்லைன்னா ஆல் டுகெதர் ஸ்டாப் பண்ணலாம். ரொம்ப பயமாக இருந்துச்சு அப்படின்னா. என்னை பொறுத்த வரைக்கும் அப்படிலாம் பயந்து நம்ம என்னத்தை சாதிக்க போகிறோம் அப்படிங்கிறது தான். எனிவே இப்போதைக்கு இதான் விஷயம்ங்க. பியூரஸ்ட் ஆஃப் பியூர்னு சொல்லக்கூடிய கம்பெனியோட முட்டைக்கே இப்படிப்பட்ட நிலைமைனா நம்ம வாங்குற முட்டைக்கு எப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் இருக்கலாம் அப்படிங்கிறது உங்களோட டெசிஷனுக்கே நான் விட்டுறேன். இப்போதைக்கு நம்ம கையில் அதுக்கு பதில் கிடையாது. ஆனால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்ல வேண்டியது, இனிமேல் நீங்கள் முட்டை யூஸ் பண்ணுவீங்களா? அப்படி யூஸ் பண்ணால் எந்த முட்டை யூஸ் பண்ணுவீங்க? மளிகை கடையில் வாங்குற முட்டையா, இல்லை கம்பெனி முட்டையா, இல்லை ஆல்டுகெதர் இது வரைக்கும் பயன்படுத்தின நீங்கள் டோட்டலாக ஸ்டாப் பண்ண போகிறீங்களா? இந்த விஷயத்துக்கு தெளிவான பதிலை யாராலையும் கொடுக்க முடியாது. அப்படிங்கிறதுனால என்னால் முடிஞ்ச அளவு என்னோட ஆஸ்பெக்ட் மட்டும்தான் நான் இங்கே சொல்லியிருக்கிறேன். இதுக்கு பல்வேறு டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட் இருக்கலாம், எனக்கு தெரியாமலும் இருக்கலாம். நீங்கள் உங்களோட கமெண்ட் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். நான் ரொம்ப தெரிஞ்சுக்க ரொம்பவே ஆசைப்படுறேன். ஒருவேளை நான் தப்பு செய்யலாம் இல்லையா, அப்போ நீங்கள் என்னை கரெக்ட் பண்ணி விடுவீங்க இல்லையா? நானும் உங்களை மாதிரி ஒரு மனுஷன் தானே, எனக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் கொடுப்பீங்க தானே. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் கமெண்ட் பண்ணட்டும். நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். மருத்துவம் சம்பந்தமான பல அப்டேட்டுகளை தொடர்ந்து தெரிஞ்சுக்க. மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.